மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சுருக்கமா எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் உழல் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு வெளியேறியது குறித்து இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசை மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, படித்து பார்த்தேன். விளக்கம் இருந்தாலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயம் மூட வேண்டும் என கோரிக்கையை பலமாக வைத்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 26/12 கரண்ட வருடம் 23 அன்று நள்ளிரவில் எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்த அம்மோனியா வாயு வெளியேறி சுற்றுப்பகுதியில் உள்ள 33 கிராமங்கள் மீனவ மக்களை சார்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அன்று இரவு பல பேர் மூச்சுத்திணறல், நெஞ்சு வலி ஏற்பட்டு பல உபாதைகளுடன் மீனவ மக்கள் உயிருக்கு பயந்து தங்களது உடைமைகளை கூட எடுத்து செல்லாமல் சாலைகளிலேயே ஆங்காங்கே தஞ்சம் அடைந்தார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகளுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏற்கனவே சிபிசிஎல் நிறுவனத்தில் கச்சா எண்ணெய் மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் கலந்து மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக பணிகளை செய்திருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டு இருக்காது என மக்களுடைய கருத்து. மேலும் மீனவ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் உயிருக்கு பயந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் 2 மாதங்களாக தொடர்ந்து போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த இடத்திலே வாழ்வதற்கு பாதுகாப்பும் அல்லது கோரமண்டல் நிறுவனத்தை மூடுவதற்கும் ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.